எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மஞ்சுமெல் பாய்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலையாள மூவி பற்றி தாங்க. இந்த படம் ரிவ்யூவா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிவ்யூ இல்லை, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தில் நிறைய ஸ்பாய்லர்ஸ் எல்லாம் வர வாய்ப்புகள் இருக்குது. இந்த படத்தை இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா தயவுசெய்து பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வந்து இந்த ரிவ்யூ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொச்சினில் ஒரு சின்ன ஊரில் வாழக்கூடிய ஒரு 10 பசங்க, அவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு. அவங்க எல்லாத்துக்குமே ஒரு சின்ன ஒரு ஆசை ஒன்று இருக்குது, பொதுவான ஒரு ஆசை. கோவா ட்ரிப்பு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பசங்க மாதிரியே தான் அவங்களும் மிடில் கிளாஸ் தான். அவங்களுக்கு வந்து அந்த கோவா ட்ரிப் போகணும் ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, போகவே முடியல. அட்லீஸ்ட் நம்ம கொடைக்கானலாவது போயிடலாம், கொடைக்கானலுக்காவது போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணுறாங்க, சின்ன ட்ரிப்பு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார் ஒன்று எடுத்துகிட்டு கொச்சின்லேருந்து கொடைக்கானல் வராங்க. கொடைக்கானலில் இருக்க பல பிளேசஸ் எல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு நபர் வந்து ஒரு சின்ன சிக்கலில் மாட்டிக்கிறாங்க. அந்த சிக்கல்லேருந்து அவங்க எப்படி காப்பாற்றினாங்களா இல்லையா, அவங்க என்னெல்லாம் பிரச்சனைகள் வந்தது, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க வந்து கோத்ரூ பண்ணாங்க அப்படிங்கிறதான் படம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கதை. ஒன்லைன் ஸ்டோரி இவ்வளோதான். இந்த படம் பார்க்கும்போது உங்கள் சில பேர்த்துக்கு வந்து 127 hours அப்படிங்கிற படம் கூட சில பேர்த்துக்கு ஞாபகம் வரலாம். பட் அந்த படத்தில் இல்லாத ஒரு சுவாரஸ்யம் இல்லை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தில் வந்து எப்படி அவன் வந்து சர்வே பண்ணான், எப்படி அதுலேருந்து தப்பிச்சு வந்தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. இதுலேயும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஆனால் இதில் என்னென்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு நாஸ்டாலஜிக்கு ஃபீலிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இளையராஜா அவர்களுடைய ஒரு பாடல் வந்து ஆரம்பிக்குது. படத்தோட எண்டிங்கும் இளையராஜா அவர்களுடைய பாடல் வந்து முடியுது. நம்ம எல்லாத்துக்குமே அந்த கண்மணி அன்போடு காதலன் அப்படிங்கிற பாடல் இருக்கு இல்லைங்களா, எல்லாத்துக்குமே பிடிச்ச ஒரு சாங். அதாவது என்னென்னா எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்குமான்னு கேட்டீங்கன்னா தெரியல, ஆனால் யாருமே அந்த பாட்டை பிடிக்கலைன்னு சொல்லவே மாட்டாங்க. நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு தருணங்களில் அந்த பாட்டை கண்டிப்பாக முணுமுணுத்துக்கிட்டு இருப்போம். அப்படி அந்த பாடலில் அது குறிப்பாக உண்டான காயம் யாவும் அப்படின்னு சொல்லி ஒரு லைன் வரும் இல்லையா, அந்த லைன் வரும்போது தியேட்டரில் சும்மா எல்லாருக்கும் பத்தி தெரியுது. அவ்வளோ பெரிய கூஸ்பம்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணுது. அதாவது உண்மையை சொல்ல போனால் ஒரு லவ் சாங்கை இப்படி ஒரு ஆங்கிளில் வந்து யாருமே யோசிச்சிருக்கவே மாட்டாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த படம் முழுக்கவே ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் பல படங்கள் மலையாள பட விமர்சனங்களை நான் சொல்லியிருக்கேன். தமிழ் மியூசிக்கை நம்ம எந்த அளவுக்கு கொண்டாடுறோமோ அதே அளவுக்கு கொண்டாட்டங்கள் வந்து மலையாள பீப்புள்ஸும் நம்ம இசையை வந்து ரொம்ப அழகாக கவனிக்கிறாங்க, நிறைய செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த படமும் அதே மாதிரி தான். இளையராஜாவை கொண்டாடி தீர்த்த மாதிரி இருக்குது இந்த படம். இந்த படத்தில் இளையராஜாவை மட்டும் கொண்டாடல, அங்கங்கே சின்ன சின்ன இடங்களில் கமல்ஹாசனையும் கொண்டாடி இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் வந்து இந்த படம் வந்து ட்ரிபியூட் டு இளையராஜா அண்ட் கமல்ஹாசன் அப்படின்னு கூட போடலாம். அந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த ஃபீலிங்கை கொடுத்துறாங்க. நம்மளுக்கு வந்து மலையாளம் தெரியாது, இந்த படம் நமக்கு பார்க்க முடியாதா அப்படின்லாம் நீங்கள் நினைக்கவே வேணாம். இந்த படம் வந்து பாதி மலையாளம் பாதி தமிழ் தான். உங்களுக்கு ஈஸியாக புரியும். எந்த விதத்துலையுமே வந்து அந்த மொழி சிக்கல்கள் வந்து ஏற்படாது. சப்டைட்டில் இல்லாமலே உங்களால் படம் பார்த்து புரிஞ்சிக்க முடியும். நம்ம குணா படத்துக்கு அப்புறம் அந்த குணா கேவை வந்து இவ்வளோ டீட்டெயிலிங்காக காமிச்சது வந்து இந்த படமாக தான் கேட்க முடியும். கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி வந்த அந்த படத்துக்கு அப்புறம் அதே மாதிரியான அந்த லொக்கேஷனை வந்து வேறு விதமாக காமிக்கிறது இல்லைங்களா, அதுவே ஒரு பெரிய சவாலான விஷயம்தான். இந்த படத்துக்கு வந்து கூடுதல் பலம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமராவும் லைட்டிங் இருந்தாங்க. சில இடங்களில் வந்து அவங்க தலையில் லைட் எட்டி சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து நம்ம தலையில் மாட்டி வைக்க பார்த்தா எப்படி இருக்கும், அதே மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். கேமரா அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. கேமராவை தாண்டி இன்னொரு பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ட் செக்ஷனுங்க. ஆர்ட் டைரக்டர் வந்து ரொம்பவே அழகாக இந்த படத்துக்கு லொக்கேஷன்லாம் செலக்ட் பண்ணி அந்த ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது, பக்காவாக இருக்குது. இந்த படத்துக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப குளிர்ச்சியாகவும் இருக்குது. அதே சமயத்தில் எந்த இடத்துல சுவாரஸ்யங்கள் தேவையோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது.
இந்த படத்தினுடைய இசையை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டுருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு ஒரு ஃபீலிங் வருது. பேக்ரவுண்ட் மியூசிக்குமே இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலான்னு எனக்கு பர்சனலாக தோணுச்சு. பட் அதை தியேட்டரில் ஒரு செலிப்ரேஷன் மூடோடு அதை பார்க்கும்பொழுது அதெல்லாம் வந்து ஒரு பெரிய குறையாகவே தெரியலை. மலையாள மூவிஸில் ஜல்லிக்கட்டு பார்க்கும்போது, அந்த மாதிரி லேடிஸ் பார்க்கும் பொழுது இந்த மாதிரியான என்னென்ன ஃபீலிங் வந்துச்சோ, அதாவது ஒரு படம் பார்த்து முடித்தோடனே ஒரு தாக்கம் இருக்கு இல்லையா, ஒரு 2-3 நாளைக்கு வந்து அந்த படத்தினுடைய பாதிப்பு உங்களுக்குள்ளே இருந்துட்டு இருக்கும் இல்லையா, அந்த பாதிப்பு இந்த படத்துலேயே வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கலாம், குழந்தைகளோடு உட்காந்து பார்க்கலாம். எந்தவித அடல்ட் சீன்ஸுமே இல்லை. இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். உங்கள் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வீக்கெண்ட் எக்ஸ்பீரியன்ஸு கண்டிப்பாக இந்த படம் கொடுக்கும் அப்படிங்கிறத நான் ரொம்ப நம்புகிறேன். இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 4 கொடுப்பேங்க. இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கங்க. இன்னொரு நல்ல படத்தில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.